வெல்கம் டு சிடெக் தமிழ். நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, PySpark. ரொம்ப நாள் நான் வீடியோ போடாமல் இருந்தேன். சரி, ஓகே, இப்போ ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ PySpark. கலர்ஸ் சேஞ்ச். ஓகே, PySpark. நமக்கு வந்து எதுலேருந்து போகிறோன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இது நான் ஒவ்வொரு இதாக வச்சுருக்கேன். ஒவ்வொரு இமேஜாக இந்த ஐயை இது பண்ணோம்னா ஒரு இமேஜ் தெரியும். ஓகே, நம்ம அதுக்கு பதிலாக ஒரு ஸ்பார்க்கை பற்றி ஒரு குயிக்காக ஒரு 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 விஷயம் போய் படிக்கும்போது நான் ஸ்பார்க் வந்து இப்போ என்ன லாங்குவேஜுக்கு சப்போர்ட் பண்ணால் ஜாவாவுக்கு சப்போர்ட் பண்ணும், ஸ்காலா, பைத்தான், ஆர் லாங்குவேஜ், இப்படி எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணும். ஆனால் நம்ம இதில் படிக்க போகிறது வந்து பைத்தான் வித் ஸ்பார்க்குங்கிறதுனால அதுக்கு பேர் வந்து PySpark. அதை பற்றி படிக்க போகிறோம். அதை வந்து படிக்கிறதுக்கு முன்னாடி சும்மா ஒரு ஒரு குயிக்காக பெருசாக ரொம்ப வளர்த்தாம ரொம்ப ஈஸியாக ஷார்ட்டாக அதோட ஹிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸ்பார்க் வந்து ஏன் இப்போ ஹடூப்லாம் இருக்கும்போது ஏன் ஸ்பார்க்லாம் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக வந்து ஃபாஸ்ட்டு இந்த நம்ம ப்ரோக்ராம் இப்போ இது பண்ணும்போது அதுவும் ஹடூப் டிஸ்ட்ரிபியூட்டட் தான், ஸ்பார்க்கும் டிஸ்ட்ரிபியூட்டட் தான். ஸ்பார்க் வந்து ஹடூப் கூட இன்டகிரேட் பண்ணிடுவாங்க. டேட்டா ப்ராசஸிங்காக யூஸ் பண்ணுறது தான் ஸ்பார்க். டேட்டா ஸ்டோரேஜுக்காக யூஸ் பண்ணுறது தான் HDFS. அதுலேயும் மேப் ரிடியூசர்லாம் இருக்குது. ஒரு 100 டைம் வந்து எப்படி சொன்னால், ஒரு 100 டைம் வந்து ஃபாஸ்ட்டாக. இதில் நான் டைப் பண்ண விரும்பல, அது எனக்கு ரொம்ப டைம் ஆகுது. 100 டைம் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் அதோட ஹடுப்பை விட. ஆல்மோஸ்ட் 100 டைம் ஃபாஸ்ட்னு சொல்கிறாங்க. ஹடுப் மேப் ரிடியூசரை விட அப்பாச்சி ஸ்பார்க் வந்து 100 டைம் ஃபாஸ்ட். இது வந்துலாம் கொஞ்சம் கேட்டாங்கன்னா அதுக்காக ஒரு இது சொல்லிக்கிறேன். அதே மாதிரி வந்து இது வந்து ஸ்ட்ரீமிங் ப்ராசஸ்க்கும் பயன்படுத்திக்கிறாங்க. ஸ்ட்ரீமிங்னா லைவாக டேட்டா வந்துட்டுருக்கு, அதை வந்து இன்னொரு இதுக்கு மூவ் பண்ணணும், அதுக்கும் பயன்படுத்திக்கிறாங்க. இப்போ வந்து இதோட ஹிஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு 2009 2009 வந்து யூஎஸ் பெர்க்லி அப்படிங்கிறவர் வந்து யூஎஸ் பெர்க்லி லேப்பில் வந்து ஒரு என்ன சகாரியா ஏதோ சகாரியான்னு ஒருத்தர் வருவார், மேட்டி சகாரியாவோ யாரோ. அவர் 2009 வந்து அவர் இன்வெர்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வேரியஸ் வெர்ஷன் ஸ்பார்க் வந்து ஓப்பன் சோர்ஸ் ஆகுது. ஓப்பன் சோர்ஸ் ஆனதுக்கப்புறம் 2010 ஓப்பன் சோர்ஸ் ஆகும். அடுத்தது வந்து 2013 இது வந்து அப்பாச்சி சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷன் வந்து ஷிஃப்டட் ஆகுது. அப்பாச்சி 2.0 ஷிஃப்டட் ஆகுது. அப்புறம் ஸ்பார்க் வந்து டிஸ்ட்ரிபியூட்டட், இது வந்து அப்பாச்சி சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷன் மாறிடுது. அப்புறம் 2014 ஒரு நியூ வேர்ல்ட் ரெக்கார்டு கிரியேட் பண்ணுது. என்னன்னா பெரிய லார்ஜஸ்ட் ஸ்கேல் ஆஃப் சார்ட்டிங்லாம் பண்ணுது. அப்புறம் 2015 தான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் வெரி ஆக்டிவ் ஓப்பன் சோர்ஸ் பிக் டேட்டா ப்ராஜெக்ட்ஸாக உருவாகுது இது ஸ்பார்க்கு. ஸோ 2015 அப்புறம் இதோட இந்த இதோட வந்து வளர்ச்சி பார்த்திங்கன்னா நிறைய லெவலில், நல்ல பெரிய லெவலில் வந்திருக்கு. அப்போ பரவாயில்ல. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸில் PySpark தெரிஞ்சாவே ஜாப் கொடுக்குற அளவுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இதுவாக ஃப்ரேம் ஒர்க் தான். ஓகே, இப்போது இதுக்கு காம்பனன்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அப்பாச்சி ஸ்பார்க் காம்பனன்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து நான் ஒரு இமேஜ் காமிச்சிடுறேன்.
இருக்கு பாருங்க, இதை வச்சு சொல்லு. இதெல்லாம் போதும், நமக்கு இமேஜ் தான் வேணும். ஓகே, இதுலன்னு சொல்லுவோம். இந்த ஸ்பார்க் ஸ்ட்ரீமிங் எம்எல்பி, அதாவது மிஷின் லேர்னிங்க்கு பயன்படுது ஸ்பார்க் எஸ்கியூஎல் கிராஃப்எக்ஸ் அப்பாச்சி ஸ்பார்க் கோர்க்குள்ளார இது மேலே வந்து இருக்கிறது தான். ஃபஸ்ட்டு வந்து கீழே வந்து 4 இருக்குன்னு வச்சுங்களேன். எஸ்கியூஎல் இந்த இது இருக்குது. இது வந்து நம்ம இது வந்து இதான் வந்து பேஸ்ன்னு வச்சுங்க. ஸ்பார்க்கு, எம்எல்இப்பு, ஸ்பார்க் எஸ்கியூஎல் கிராஃப்எக்ஸ். இப்போ வந்து ஸ்பார்க் ஸ்ட்ரீமிங்கிறது ஸ்ட்ரீமிங் டேட்டாவில் யூஸ் பண்ணுறது. ஸ்பார்க் ஸ்ட்ரீமிங் அது பேட்ச் ப்ராசஸிங் தான் ஸ்பார்க் எஸ்கியூஎல் இருக்குது. மிஷின் லேர்னிங் பயன்படுத்துறது தான் எம்லிப். இது ஒரு காம்பனன்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து காம்பனன்ட்ஸ். இதுக்கு யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் வந்து ஆர், சிக்யூஎலும் ஒரு லாங்குவேஜ் தான். அது ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ், பைத்தான், ஸ்காலா, ஜாவா. பைஸ்பார்க் எப்படி வேணும்னா பைத்தான் வச்சு யூஸ் பண்ணால் அதான் பைஸ்பார்க்கு. இது வந்து இன்ஜின் வந்து அப்பாச்சி ஸ்பார்க் இன்ஜினில் யூஸ் ஆகுது. இது வந்து இதோட இதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் லேயர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, இதான் அப்பாச்சி ஸ்பார்க் கோர் ஏபிஐ அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் இது 4 வந்து ஏபிஐ சொல்லுவாங்க. நம்ம வந்து யூஸ் பண்ணுற ஏபிஐ வந்து டேட்டா ஃப்ரேம் வந்து ஆர்டி இல்லாமல் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. நம்ம என்ன ஏபிஐ யூஸ் பண்ணுறோம்னா, நம்ம என்ன ஏபிஐ பற்றி ரொம்ப படிக்க போகிறோம்னா, ஆல்ரெடி பற்றி லைட்டாக படிச்சுக்கிட்டா போதிங்கன்னா அது வந்து இப்போதைக்கு யாரும் ஆஃபீஸ்லலாம் யூஸ் பண்ணுறதில்ல ரொம்ப. அதனால் டேட்டா ஃப்ரேம் வந்து ஏபிஐ வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக படிச்சுக்கிட்டா போதும். அப்புறம் ஸ்ட்ரீமிங் வந்து கஃப்கா வித் ஸ்ட்ரீமிங், அது வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து என்னோட இந்த இதுக்கு போயிடலாம், பெயிண்ட்டுக்கு. இதுலேருந்து வந்து ஒவ்வொரு ஆர்கிடெக்சராக நம்ம சொல்லிட்டு இருக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எந்த இது சொல்லலாம்னா, அது வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸ்பார்க் கோரை பற்றி ஸ்பார்க் எஸ்கியூஎல், ஸ்பார்க் ஸ்ட்ரீமிங், எம்எல்இபி. அதாவது எம்எல்இபி மிஷின் லேர்னிங் ரிலேட்டடாக உள்ள லைப்ரரி தான் எம்லிப். மிஷின் லேர்னிங் லைப்ரரி தான் எம்லிப். ஸ்பார்க் ஸ்ட்ரீமிங் வந்து அதாவது ஒன் ஆஃப் த ஒரு கோர் ஏபிஐ தான். அது கஃப்கா, ஃபிலிம் வச்சு யூஸ் பண்ணாங்க. ஏடபிள்யூஎஸில் பார்த்தீங்கன்னா நீசஸ்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ரொம்ப டெப்த்தாக வேணுன்னா நம்ம படிச்சுக்கலாம். நம்ம வந்து உள்ள இதுக்குள்ளார போயிடலாம். அப்புறம் வந்து ஆர்டிடின்னு ஒன்று இருக்குது. செலைன்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டா செட்டு, அது பேரலல் இருக்குது. அது எக்ஸ்டர்னல் டேட்டா செட், இப்படிலாம் நிறைய இருக்குது. அந்த தியரிட்டிக்கல் பார்ட்லாம் ரொம்ப போனோம்னா நம்மளால் எல்லாமே பண்ண முடியாது. இதுக்கு வந்து நிறையா இப்போ காமிச்சேன் இல்லைங்களா, அதை மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போய்ட்டு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ், ஆக்ஷன்ஸு, ஆல்ரெடியோட ஆப்ரேஷன் எப்படி இருக்குன்னா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், ஆக்ஷன் அப்படிலாம் இருக்கும். ஏன் வந்து அப்பாச்சி ஸ்பார்க் ஏன் வந்து எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது தான் நான் இப்போ வந்து சொல்ல போகிறேன். இதை வச்சுட்டு இந்த இந்த ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இன் மெமரி கம்ப்யூட்டேஷன் அப்படிங்கிறாங்க. இன் மெமரி கம்ப்யூட்டேஷன் இந்த பைஸ்பார்க்கோட கீ ஃபீச்சர்ஸ்னு சொல்லுவாங்க. இது ஏன் பைஸ்பார்க் வந்து இதை எடுத்துக்கிறோம், ஸ்காலா வித் இருக்கும்போது இது ஏன் எடுத்துக்கிறோங்கிறதுக்கான கீ ஃபீச்சர்ஸ். இது வந்து இன் மெமரி கம்ப்யூட்டேஷன். இன் மெமரி கம்ப்யூட்டேஷனா என்னென்னா, நம்ம வந்து ஒரு ப்ராசஸிங் நடக்கும்போது அதை வந்து ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அந்த கம்ப்யூட்டேஷன் ஸ்பீடுன்னு சொல்லுவாங்களே அதான். நம்ம வந்து உள்ள டெப்த்தாக நமக்கு தெரியாது அது உள்ளே நடக்குது. அதான் இன் மெமரி கம்ப்யூட்டேஷன். கம்ப்யூட்டேஷன் ஸ்பீடை வந்து ப்ராசஸிங் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் ஒரு நமக்கு வந்து இப்போ டேட்டா செட் நம்ம வந்து இது பண்ணுறதே வந்து பர்பஸே இது வந்து லார்ஜ் டேட்டா செட்டை வந்து ஸ்பீடாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான். ஸ்காலா பைத்தான் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது எது பெட்டர்னா ஸ்காலா வந்து இதை விட பெட்டராக கொடுக்கும். ஆனால் கம்பேரிசன் நம்ம ஸ்பீடும் இதுலேயும் நல்லா இருக்கும்னா இதில் வந்து ஒரு ஸ்பெஷல் இது உள்ள லைப்ரரி இருக்குது. அதுக்காக என்ன சொல்கிறேன்னா, இன் மெமரி கம்ப்யூட்டேஷன்ஸ் ப்ராசஸிங் ஸ்பீடு வந்து இதை தான் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. அந்த ப்ராசஸிங் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறது இது யூஸ் ஆகுது. ஓகேங்களா? இன் மெமரி கம்ப்யூட்டேஷன் என்னன்னா அந்த ப்ராசஸிங் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு கீ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்தது லேசி எவாலுவேஷன். லேசி எவாலுவேஷன்னா என்னென்னா, இப்போ நம்மளுக்கு ஒரு ப்ரோக்ராம் கொடுக்குறோம், லைனாக 1 by 1 ஒன்றா படிச்சுட்டே வரும் இல்லையா. அப்புறமா தான் வந்து நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு லைனாக நம்மளுக்கு நார்மலாக ஒரு ப்ரோக்ராம் வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம்னு வச்சுங்களேன். A = 10 அப்படின்னு வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம்னா அடுத்து எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு வரும் லைனோட எக்ஸிக்யூஷன் நடக்கும் பின்னாடி.
இங்கே வந்து எப்படி நடக்கும்னா லேசி எவாலுவேஷன் எல்லா டிரான்ஸ்ஃபர்மேஷனும் வாங்கி வச்சுட்டு நீங்கள் எங்கே எப்போ ஆக்ஷன் கொடுக்குறோமோ கால் ஆகுதோ அந்த இடத்துல தான் வந்து அது கம்ப்யூட்டே பண்ண ஆரம்பிக்கும். இல்லை அதர்வைஸ் கம்ப்யூட் பண்ணாது. என்ன இதனால கம்ப்யூட்டேஷன் நடக்காதனால என்ன ஆகும்? எல்லா எல்லா டிரான்ஸ்ஃபர்மேஷனும் போட்டே வரோம். நம்ம என்னென்ன வேணும் அப்படிங்கிறதெல்லாம் போட்டே வரோம். நம்ம வந்து லாஸ்ட்டாக தான் வந்து ஷோங்கிற ஆக்ஷன் கொடுக்கும். இந்த ஆக்ஷன் டிரான்ஸ்ஃபர்மேஷனும் நம்ம வந்து ஒரு தியரட்டிக்கல் பார்ட்டு இன்னொரு நாள் பார்க்கலாம். ஒரு ஆக்ஷன் நம்ம வரும்போது இது ஒரு பெரிய தியரட்டிக்கல் பார்ட் தான் அதெல்லாம். அது வந்து நமக்கு என்னத்துக்கு நான் வந்து அதெல்லாம் பற்றி அது பெரிய தியரட்டிக்கல் பார்ட். ஆக்ஷன்னா ஒரு என்ன சொல்றேன்னா ஒரு டிரைவர் ப்ரோக்ராம் ஒரு 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 ஆக்ஷன் வந்து கம்ப்யூட்டேஷன் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு டேட்டா செட் நம்ம கொடுக்குறோம் இல்லைங்களா? அந்த டேட்டா செட்டை கம்ப்யூட்டேஷன் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம டிரைவர் ப்ரோக்ராமுக்கு அனுப்பக்கூடிய ஒரு ரிசல்ட் இந்த ரிசல்ட்டை போய் டிரைவர் ப்ரோக்ராமுக்கு அனுப்பும். அப்போ தான் ஆக்ஷன் நடக்கும். ஸோ அதான் கம்ப்யூட்டேஷன் சொல்கிறோம் இங்கே. இந்த கம்ப்யூட்டேஷனை வந்து என்ன பண்ணால் எல்லா டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துகிட்டே இருக்கும். அப்படியே தான் இருக்கும். நீங்கள் வந்து ஆக்ஷன் கொடுத்தாதான் அந்த ஆக்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் போய் நான் லாஸ்ட்டாக தான் ஆக்ஷன் கொடுப்போம். அந்த ஆக்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் போய் டிரைவர் ப்ரோக்ராமில் போய் அது ஹிட் ஆகி ரிசல்ட்டை நமக்கு கொடுக்குது. ஸோ இது வந்து என்னென்னா நம்ம எல்லாம் பார்த்துட்டு வரும்போது ஒன்று ஒன்றா அடிபட்டு போயிட்டோம். டவுட்ஸ்லாம் படுறதாலும் அடிபட்டு போயிடும். ஸோ இப்போ எப்படி நம்ம சொல்கிறோன்னா ஆல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் ஸ்பார்க் இருக்கு இல்லையா? தட் அந்த லேசி விச் மீன்ஸ் என்னென்னா they will not compute their result right way. உடனே ரிசல்ட்டை கொடுக்காது. அது எப்படி எல்லா கம்ப்யூட்டேஷனும் டேக் பிளேஸ் ஒரு இடத்துல வச்சுட்டு ஒரு இடத்துல வச்சுக்கும். அதுவாகவே ஆட்டோமேஷனாக பின்னாடி வச்சுட்டு ஒன்ஸ் ஆக்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் தே வில் ஷோ த ரிசல்ட். அந்த ரிசல்ட்டு அதாவது அந்த நம்ம பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்டை காமிக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். இது டெக்னிக்கலாக என்ன பேக் எண்ட் வந்து ஒர்க் மெக்கானிசம் எப்படி சொன்னால் ரிசல்ட்டை வந்து கால் பண்ணுதுன்னு சொல்லுவாங்க. அந்த ஆக்ஷனை வந்து கால் பண்ணுது, ரிசல்ட்டை கால் பண்ணுறது கிடையாது. அந்த ஆக்ஷனை போய் கால் பண்ணிக்கும். எல்லா டிரான்ஸ்ஃபர்மேஷனும் பண்ணி ஒரு இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் இது வந்து முக்கியமான இன்டர்வியூ கொஷின்ங்கிறதுனால தான் இவ்வளோ நேரம் எடுத்து சொல்கிறேன். லேசி எவாலுவேஷன் வாட் இஸ் கால்டு இப்போ ஸ்பார்க்னு போட்டாவே ஸ்பார்க்னு போனாவே லேசி எவாலுவேஷன் பார்ப்பாங்க. அது என்னன்னா ஆல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லா டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறதையும் ஒரு இடத்துல வச்சுட்டு அது கம்ப்யூட் பண்ணாமல் ஒரு இடத்துல வச்சுட்டு அப்புறம் ஒன்ஸ் நம்ம ஆக்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் இட் வில் ஷோ த ரிசல்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்போ தான் கம்ப்ளீட் பண்ணும், அப்போ தான் வந்து ஆக்ஷனை கால் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட ஸ்பேஸ் வந்து அது வரைக்கும் தேவையில்லாத ஸ்பேஸ் வந்து ஆக்குபை பண்ணிட்டு இருக்காது. அப்போ வந்து நம்மளோட ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து ஃப்ரீ பண்ணி வைக்கும். நிறைய டேட்டா கம்மி டேட்டான்னு யூஸ் பண்ணணும். நம்ம நிறைய டேட்டானா அது எப்படி இருக்கும்? அப்போ இதோட ஒர்க் இது வந்து ஒரு கீ ஃபீச்சர்ஸ். ஓகே, இது வந்து முக்கியமான கீ ஃபீச்சர்ஸ் இன் மெமரி கம்ப்யூட்டேஷன். அந்த முக்கியமான வயசில் அந்த இது வருது. ரெண்டாவது அடுத்தது வந்து ஃபால்ட் டாலரன்ஸ். இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இது வந்து ஃபால்ட் டாலரன்ஸு. ஃபால்ட் டாலரன்ஸ் வந்து என்ன சொன்னால் இப்போ ஒரு ஃபால்ட் டாலரன்ஸ்னால் ஒரு ஒர்க்கு நடக்கும்போது ஃபெயிலியர் எடுக்குது. ஈவன் வந்து ஒரு ஃபெயிலியர் வந்து ஒரு ஒர்க்குனோட நடந்ததுனாலும் அது வந்து லாஸ்ட் பார்ட்டிஷன் வந்து இப்போது எப்படி சொல்கிறதுனா ஒவ்வொரு பேக் எண்டில் வந்து ஒவ்வொரு இதுவும் வந்து அச்சீவ் பண்ணுறது ஆல்ரெடி வழியாக தான் அச்சீவ் பண்ணும். அது ஒரு பேக் எண்ட் ஒர்க் மெக்கானிசம் எப்படி இருக்குன்னா ஒவ்வொன்றும் வந்து கோர் அப்ஸ்ட்ரக்ஷன் பேக் சைடில் வந்து ஆல்ரெடி வழியாக தான் ஒவ்வொரு ஒர்க்கும் இருக்கும். அது வந்து நம்ம ஒர்க் கொடுக்கும்போது அதை பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ ஒவ்வொரு ஃபெயிலியரும் ஒவ்வொரு ஒர்க்கரோட ஒரு ஃபெயிலியர் ஏற்படுதுன்னு வச்சுங்களேன். அது லாஸ்ட் பார்ட்டிஷனில் வந்து எங்கே நடக்குது, அதை எப்படி ஆயிருக்கு அப்படின்னு எடுத்துகிட்டு வந்து ரெஃபரிங் பண்ணி நமக்கு கொடுக்கும். ஃபால்ட் டாலரன்ஸை அக்யூரேட்டாக கொடுக்கும். லாஸ்ட்டில் என்ன நடந்திருக்குங்கிறத அக்யூரேட்டாக கொடுக்கும். அது மூலமாக நம்ம ஃபால்ட் டாலரன்ஸை இது பண்ணிக்கலாம், எவாலுவேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இன்னொன்று மல்டி லாங்குவேஜ் சொல்லுவாங்க. மல்டி லாங்குவேஜ்லேயும் சப்போர்ட் பண்ணும். அதாவது லைக் ஜாவா, பைத்தான், ஆர், ஸ்காலா அதெல்லாம் மல்டி லாங்குவேஜுக்கு சப்போர்ட் பண்ணும் இந்த இது அப்பாச்சி ஸ்பார்க்கு. சரி, ஓகே, நம்ம வந்து பைத்தானில் ஆல்ரெடி பார்க்கணும். ஸோ அதான் ஸ்பார்க்குன்னு சொல்லியாச்சு. அப்போ இதில் வந்து மியூட்டபிலிட்டி இம்மியூட்டபிலிட்டின்னு ஒன்று இருக்குது. வாட் இஸ் கால்டு மியூட்டபிலிட்டி இம்மியூட்டபிலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா சாரி இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஆல்ரெடி வந்து பேக் எண்டில் வந்து
நம்மளோட கம்ப்யூட்டேஷன் வந்து டேட்டா ஃப்ரேம் எல்லாரோட கம்ப்யூட்டேஷன் நம்மளோட டேட்டா ஃப்ரேமில் தான் பண்ணுவோம் இருக்குது. நம்ம டேட்டா ஃப்ரேமில் அதாவது 3 API இருக்குது. ஃபஸ்ட்டு சொல்ல 3 APIயில் வழியாக பண்ணலாம். ஒன்று வந்து ஆல்ரெடி டேட்டா ஃப்ரேமு, அடுத்து டேட்டா செட்டு. டேட்டா செட்டு இப்போ யாரும் யூஸ் பண்ணுறதில்ல, ஆல்ரெடி இப்போ யூஸ் பண்ணுறதில்ல, எல்லாமே டேட்டா ஃப்ரேமுக்கு போயிட்டாங்க. நம்ம ஈவன் டேட்டா ஃப்ரேமாக க்ரியேட் பண்ணாலும் பேக் அண்ட் ஒர்க் மெக்கானிசம் ஆல்ரெடி வழியாக தான் நடக்கும். அது வந்து அப்போ வந்து அதான் அதுக்கு பேர் தான் வந்து ரிசலையண்ட். அதுக்கு ஆல்ரெடிக்கு என்ன சொல்லுவாங்க, ரிசலையண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டா செட். ரிசலையண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டா செட். நான் இங்கே எதுவுமே டைப் பண்ணல, நீங்கள் அதெல்லாம் ஈஸியாக நீங்கள் படிச்சுக்கலாங்கிறது தான். ஒன்ஸ் வந்து ஒரு ஒரு ஃபண்டமெண்டல் ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிட்டாங்கன்னா இட் கானாட் மாடிஃபைடு டு இன் பிளேஸ். அந்த பிளேஸில் வந்து மாடிஃபை பண்ணாது, அப்படியே வச்சுப்போம். அப்புறம் நம்ம ஒயில் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் க்ரியேட் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணும்போது ஒரிஜினல் ஆல்ரெடி வந்து அப்படியே தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் உள்ள சேஞ்ச் ஆகாது, அதுக்கப்புறம் உள்ளதான் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும். இதனால் நமக்கு வந்து என்ன ஆகுனா, ஒரு நம்ம ஃபால்ட் டேலண்ட் வந்து, அதாவது ஒரிஜினல் ஒன்லேருந்து ஃபால்ட் டேலண்ட் நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரிஜினல் ஒன்று அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். நம்ம டேட்டா ஃப்ரேம் வந்து வேரியஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். வேரியஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும்போது நம்ம டேட்டா ஃப்ரேமில் தான் பண்ணுறோம், பேக் எண்டில் ஆல்ரெடியாக தான் இருக்கும் அப்படிங்கிறது நிறைய டைம் சொல்லியாச்சு. டேட்டா ஃப்ரேமில் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணும்போது பேக் எண்ட் ஆல்ரெடியாக இருக்கும். ஒரிஜினல் ஒன் டேட்டா ஃப்ரேம் வந்து எதுவுமே சேஞ்ச் ஆகாது. ஒரிஜினலாக ஒரு டேட்டா ஃப்ரேம் பண்ணுறோம் இல்லையா, ஃபஸ்ட்டு பண்ணுறோம், அது எதுவும் சேஞ்சஸ். அதுக்கப்புறம் வந்து டேட்டா ஃப்ரேம் ஒன்று கிரியேட் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டேட்டா ஃப்ரேம் 2 அசைன் பண்ணி அது திரும்ப ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுவோம். டேட்டா ஃப்ரேம் 3 வச்சுட்டு டேட்டா ஃப்ரேம் 2 அது திரும்ப ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுவோம். இப்படி மாற்றி மாற்றி பண்ணோம். ஒரு ஒரிஜினல் ஒன்று இருக்குல்ல, அது எதுவுமே சேஞ்ச் ஆகாது. இது மூலமாக நம்ம வந்து இது இம்யூட்டபிலிட்டியாக இருக்கிறதுனால நம்ம ஃபால்ட் டாலரன்ஸை ஈஸியாக ஆப்டிமைஸ் பண்ணிக்க முடியும். நம்ம அது இம்யூட்டபிலிட்டி என்னேபிளாக இருக்கிறதுனால தான் நம்ம ஃபால்ட் டாலரண்ட் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் மேனரில் நம்மளால் பெனிஃபிட் பண்ணிக்க முடியும். அதாவது அந்த இம்யூட்டபிலிட்டியை பெனிஃபிட் பண்ணிக்க முடியும். நம்ம நம்ம பண்ணுறது வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் கம்ப்யூட்டர் என்வாயன்மெண்ட்டில் யூஸ் பண்ணுறோம். நோடு இருக்குது பேக் எண்டில், நோடு ஃபெயிலியர் ஆகுது, அப்போ ஃபால்ட் டாலரன்ஸ் நம்ம பண்ணணும். அப்போ என்ன பண்ணுறது, அப்போ அந்த லீனியேஜ் ஒர்க் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு வந்து ரீகம்ப்ளீட் பண்ணி கொடுக்கும். லாஸ்ட்டு பார்ட்டிஷன்லேருந்து அந்த லீனேஜ் இன்ஃபர்மேஷனை நம்ம பண்ணிட்டு இருக்க லீனேஜ் இன்ஃபர்மேஷனாக லைனாக பண்ணிட்டு இருக்க இன்ஃபர்மேஷனை ரீகம்ப்யூட் பண்ணி கொடுக்கும். அதோட ரீசன் என்னன்னா இம்யூட்டபிலிட்டி, பிகாஸ் ஸ்பார்க் இஸ் ஏ இம்யூட்டபிலிட்டி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்ட்டிஷனிங். பார்ட்டிஷனிங் இப்போ வந்து பார்ட்டிஷனிங்கிறது வந்து என்னன்னா, நம்ம எல்லாமே டேட்டா வந்து நோடில் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்கிறோம். நோடில் பண்ணிட்டு இருக்கோங்கும்போது அப்போ வந்து வேற வேற பெரிய டேட்டா ஃப்ரேமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம், பார்ட்டிஷனிங் பண்ணுவோம், டைனமிக் பார்ட்டிஷன் அதெல்லாம் பண்ணுவோம். ஒரு நிமிஷம். ஓகே ஓகே இப்போ டேட்டா டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நம்ம ஆல்ரெடி பேசுகிற மாதிரி நம்ம ஏன் தியரிட்டிக்காகவே ஓவராலாக இது ரொம்ப டைம் எடுக்குங்கிறதுனால முக்கியமான கான்செப்டை மட்டும் சொல்லிட்டு போயிடலாம். இப்போ பார்ட்டிஷன் பண்ணுவாங்க, டேட்டா பெரிய டேட்டா வரும். அதை வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கண்ட்ரி வைஸ் டேட்டா இருக்குது. ஒரு யூஎஸ் கண்ட்ரின்னு எடுத்துக்கலாம். யூஎஸ் கண்ட்ரி டேட்டா செட் பண்ணுறோம். அது வேறு வேறு நம்ம இந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் சொல்கிற மாதிரி, ஸ்டேட்லாம் சொல்கிற மாதிரி அங்கேயும் ஒரு ஸ்டேட்னு வச்சுங்களேன். அங்கே ஸ்டேட் ஒரு மாகாணம், ஸோ அது ஒரு சிட்டி மாதிரி சொல்லுவாங்க. அப்போ வந்து கலிஃபோர்னியா இப்படி ஒன்று ஒன்றா சொல்கிறாங்கன்னா நமக்கு வந்து இந்த டேட்டா மட்டும் வேணும், கலிஃபோர்னியா டேட்டா மட்டும் வேணும், இல்லை ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டோட நம்ம இந்தியான்னு வச்சுக்கோ, நம்ம அங்கேயா போகிறோம் இந்தியான்னு வச்சுக்கோ, ஈஸியாக போயிடுது. இந்தியாவில் இந்தியாவோட டேட்டா செட் எடுத்து பண்ணுறோம். ஓவரால் இந்தியா வந்து எல்லா ஸ்டேட்டோட டேட்டா செட்டு, எல்லா டிஸ்ட்ரிக்டோட டேட்டா செட் இருக்கும். இப்படி அவசியம் பண்ணிங்க. ஒரு எலெக்ஷன் போலோ ஏதோ நம்ம ஒன்று பண்ணுறோன்னு வச்சுக்கணும், அது மாதிரி டேட்டா செட் வச்சுக்கணும். அப்போ இந்தியா கீழே என்ன இருக்குது, ஸ்டேட் இருக்குது, ஸ்டேட்டு கீழே டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. நம்ம வந்து பார்ட்டிஷன் பண்ணும்போது என்ன பண்ணாங்கன்னா, எல்லா டேட்டாவும் அக்யூமுலேட்டாக இருந்திருக்கும்போது நம்ம வந்து பர்டிகுலர் ஒரு ஸ்டேட்டுக்கு மட்டும் உள்ள டேட்டா வந்து பண்ணுறதுக்கு நம்ம ஒரு அதோட எவ்வளோ டேட்டா இருக்குது, அதோட அனாலிட்டிக்கல் இது என்ன அப்படிங்கிறத பண்ணி பார்க்கறதுக்காக ஒரு பர்டிகுலர் ஒரு ஸ்டேட்டை வச்சு மட்டும் பார்ட்டிஷன் பண்ணால் அது பேர் ஸ்டேட்டிக். இப்போ ஒரு இந்தியா இருக்குது, எனக்கு வந்து குஜராத் ஸ்டேட்டில் மட்டும் உள்ள
அந்த உள்ள போல் அதாவது எலெக்ஷன் எப்படி நடந்திருக்கு ஏதோ ஒன்று பார்க்குறோம். ஒரு டேட்டா செட்டை பற்றி ஒரு அனாலிட்டிக்கல் பண்ணி பார்க்குறோம். ஒரு சேல் எப்படி ஆயிருக்கு, ஒரு ஒரு ஹோட்டல் வச்சுருக்காங்க, ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்க, அங்கே சேல் எப்படி ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு பர்டிகுலர் ஒரு ஸ்டேட்டை வச்சு மட்டும் நம்ம பார்ட்டிஷன் பண்ணோம்னா அதுக்கு பேர் ஸ்டாட்டிக். அங்கே அசைன் பண்ணிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட் ஈக்குவல் டு குஜராத் ஈக்குவல் டு கொட்டேஷனில் கொடுத்துட்டு ஒரே ஒரு ஸ்டேட்டை கொடுத்து அசைன் பண்ணால் அது பேர் ஸ்டாட்டிக் பார்ட்டிஷன். இதே வந்து டைனமிக் பார்ட்டிஷனாக நம்ம ஒரு ஸ்டேட்டுங்கிற ஒரு காலத்தை அப்படியே கொடுத்துருக்கோம். ஒரு காலம் நேம் ஸ்டேட் இருக்குன்னா அந்த காலம் நேம் அப்படியே, அதாவது சாரி, இந்தியாவோட உள்ள ஃபுல் அந்த ஸ்டேட்டுங்கிற காலம் எல்லா ஸ்டேட்டையும் தானே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸ்டேட்டுங்கிற காலத்தில் எந்த ஸ்டேட்டையும் மென்ஷன் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பார்ட்டிஷன் பண்ண அப்படின்னு கொடுத்தோம்னா அது எத்தனை ஸ்டேட் இருக்கோ அத்தனையும் பார்ட்டிஷன் பண்ணி செப்பரேட் டேட்டாவாக வச்சுருக்கோம். அதுக்கு பேர் டைனமிக் பார்ட்டிஷன். ஓகே, நம்ம அந்த பார்ட்டிஷனை ரீபார்ட்டிஷன் பண்ணுவாங்க, கொலாஸ் பண்ணுறோன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் மெத்தட். கொலாஸ் ரீபார்ட்டிஷன்ங்கிறதுலாம் மெத்தட். அது வந்து பைஸ்பார்க் ப்ரொவைட் பண்ணுது. இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா காஷ் அல்காரிதம் அப்படின்னு ஒன்று இருக்குது. காஷ் பார்ட்டிஷனிங், காஷ் அல்காரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பேக் எண்டில் அதை வச்சு தான் நடக்குது. அதுக்கு வந்து ரேஞ்ச் பார்ட்டிஷன் சொல்லுவாங்க, கஸ்டம் பார்ட்டிஷனிங், இப்படி நிறைய இருக்குது பேக் எண்டில். அதை வச்சு பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பெஷல் அல்காரிதம் அதை யூஸ் பண்ணுறாங்க. இது பைஸ்பார்க்கில் இருக்குது. அடுத்து பர்சிஸ்டன்ஸ். பர்சிஸ்டன்ஸ்னால் என்னென்னா, இப்போது நம்ம கோடு கொடுத்துட்ருக்கோம். கோடு கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து எந்தெந்த வகையில் கம்ப்யூட்டேஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோடு வழியாக கம்ப்யூட்டேஷன், அதாவது ஈஸியாக ஸ்பீடப் பண்ணுறது, அப்புறம் வந்து நம்ம கொடுக்குற ஜாப் சப்மிஷன் வழியாக பண்ணுறது, இப்படி நிறைய இருக்குது. அந்த பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்குது. பர்சிஸ்டன்ஸுங்கிறது வந்து அந்த பர்சிஸ்டன்ஸ்ங்கிற வேர்ட்லேயே வந்து நமக்கு மீனிங் இருக்குது. பர்சிஸ்டன்ஸுங்கிறது என்னது, சாரி நான் கொஞ்சம் இடையில த்ரோட் ஒரு மாதிரியாக பர்சிஸ்டன்ஸ் வந்து ஒன் ஆஃப் த மெத்தட். பர்சிஸ்ட் வித் இது படிப்போம், அது வந்து ஒன் ஆஃப் த மெத்தட். இது வந்து ஒரு ஸ்டோரேஜ் லெவலில் இப்போது நம்ம வந்து உள்ள கோடு எழுதும் போது அது தெரியும். ஸ்டோரேஜ் லெவலில் கோடு லெவலில் பர்சிஸ்ட்னு ஒரு வேர்டு கொடுத்து ஸ்டோரேஜ் லெவல் டாட் மெமரி ஒன்லி அப்படி சீரியலைசேஷன் அப்படிலாம் கொடுப்பாங்க. அன்பர்சிஸ்ட்டு கொடுத்ததை வந்து திரும்ப இது பண்ணுறதுக்கு அன்பர்சிஸ்ட்டு. அது மெமரி வந்து ஃப்ரீ அப் பண்ணிடும். இது வந்து இந்த ஒரு பர்டிகுலர் மெமரியில் என்ன பண்ணுறோன்னா, இதுக்கு எப்படி ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறதுனா, எனக்கு இந்த பிளேஸுக்குள்ளார இந்த இது இருக்கணும், இங்கேயே ஸ்டாப் பண்ணி இருக்கணுங்கிற மாதிரி, ஒரு ஹோல்ட் பண்ணி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துட்டோம்னா அங்கேருந்து எடுத்துருவோம். திரும்ப திரும்ப போய் டிஸ்ட்ரிபியூஷன் டேட்டா செட்டில் போய் எங்கே பார்த்தாலும் கண்ணாமண்ணு தேடிட்டு இருக்காது. அதனால டேட்டா ஃப்ரேமை வந்து பர்சிஸ்ட் கொடுத்துட்டு அது ஸ்டோரேஜ் லெவல்லேருந்து இந்த டிஸ்க் ஒன்லி அப்படிலாம் கொடுத்துட்டோம்னா அது வந்து நமக்கு திரும்ப கொடுக்கும்போது, ஆன்சர் கொடுக்கும்போது அந்த இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். அதான் பர்சிஸ்ட். இது வந்து எப்படின்னா கம்ப்யூட்டேஷனை வந்து ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கொடுக்குறது. இதே திரும்ப அன்பர்சிஸ்டும் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னு கொடுத்து டேட்டா ஃப்ரேம் டாட்ஸ் அன்பர்சிஸ்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா கொடுத்தது எல்லாமே திரும்ப வந்து வந்துடும், இதாகிடும், போயிடும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்தது வந்து ஓகே அதான் கோர்ஸ் கிரைண்ட் ஆப்ரேஷன். கோர்ஸ் கிரைண்ட் ஆப்ரேஷன்னா இது எக்ஸாக்டாக இது தெரில, கொஞ்சம் இருக்க ரெஃபர் பண்ணிட்டு வரேன். இது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ஹோஸ் கிரைண்ட் இது வந்து இன்னொன்று வந்து மெமரி ஸ்பீடோட டேட்டா செட்டோட ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஜாப் சப்மிஷன் கொடுக்கும் போதும் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ஒயில் சப்மிஷன் அப்போ சொல்லிக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறோம். ஒரு 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 டேட்டாவை எடுத்துக்கிட்டு அந்த டேட்டா வந்து ஒரு டேட்டா ஃப்ரேமாக இருக்குது. ஒரு பார்க்கட் ஃபைலில் உள்ள ஒரு டேட்டா ஃப்ரேம். அந்த டேட்டா ஃப்ரேம் வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜாக வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம வந்து ஹெச்டிஎஃப்எஸ் ஆல்ரெடி டேட்டா பேஸ்லேருந்து எடுத்துகிட்டு வருவோம். அப்போ ரைட் பண்ணுவோம், அதை வந்து
ரீட் பண்ணுவோம், ரைட் பண்ணுவோம், சேவ் இப்படிலாம் நடக்கும் இல்லையா? ரைட் பண்ணும்போது சேவ் பண்ணுவோம், ரீட் பண்ணுவோம். அது ஒரு ரீட் பார்க்கட் ஃபைலாக பண்ணுவோம், டிஎஃப் டாட் ரீட் அது மாதிரிலாம் பண்ணுறோம் இல்லையா? அப்போ இதெல்லாம் இந்த ஃப்ரம் எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ்லேருந்து நம்ம பண்ணும்போது அங்கே ஒரு பிளாக்ஸை க்ரியேட் பண்ணும். ஒவ்வொன்றுத்துலேயும் வந்து ஒரு பிளாக்ஸை க்ரியேட் பண்ணும். பேக் எண்டில் ஒவ்வொரு பைஸ்பார்க் அப்ளிகேஷனும் பேக் எண்டில் ஒரு பிளாக்ஸாக தான் இருக்கும். அது 128 ஒரு பிளாக்ஸ்க்கு வந்து 128 MB இருக்கும். அது வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டா ப்ராசஸிங்கில் இது நடக்கக்கூடிய ஒரு பிளாக்ஸாக தான் எடுத்துக்கும். இதே மாதிரியே வந்து இந்த இது வந்து டேகாக மாறும். அதாவது அது வந்து ஒரு பேக் எண்டில் எக்ஸிக்யூஷன். அதுதான் டேக்கை பற்றி இப்போ அடுத்தது நெக்ஸ்ட் சொல்லுவோம். டேக் அதாவது டைரக்டட் அக்ரிலிக் கிராஃப்ட்னு சொல்லுவாங்க. டைரக்டட் அக்ரிலிக் கிராஃப்ட் பேர் தான் டேக், டிஏஜி. ஒவ்வொரு ட்ரிக்கர் நடக்கும்போது ஒரு 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 ஒர்க் நடக்கும்போது ஒரு எக்ஸிக்யூஷன் நடக்கும்போது இது வந்து டேக் வந்து ஒரு டேக் வந்து ஒரு ஒன்று கிரியேட் பண்ணிக்கும். அது வந்து என்னன்னா ஒரு டூடு லிஸ்ட் மாதிரி, இதுக்கப்புறம் இது பண்ணு, இதுக்கப்புறம் இது பண்ணு அப்படின்னு ஒரு விசுவலைசேஷன் டூடு லிஸ்ட்னு வச்சுக்கலாம். இது வந்து நம்ம கம்ப்யூட்டேஷன் பண்ணுறது வந்து ஒரு கிளஸ்டர் மிஷினுக்குள்ளார பண்ணுறோம். ஸோ காம்ப்ளெக்ஸ் டேட்டா ப்ராசஸிங்கில் இதை வந்து என்ன பண்ணுன்னா ஒரு எஃபிஷியண்ட்டாக டாஸ்க் பண்ணி கொடுக்கறதுக்காக ஹோஸ்ட் கிரைண்ட் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க. இட்ஸ் ஒரு ட்ரிகர் பண்ணக்கூடிய ஆப்ரேஷன். இதுக்கு பேக் எண்டில் நடக்கக்கூடிய ஒரு ஆப்ரேஷன் ஹோஸ்ட் கிரைண்ட் ஆப்ரேஷனுங்கிறது. அதான் இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஹோஸ்ட் கிரைண்ட் ஆப்ரேஷனுங்கிறது நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்பார்க்கில் அடுத்து ஆர்கிடெக்சர் சொல்லும்போது சொல்லலாம். கொஞ்சம் அதை ஹோல்ட் பண்ணிங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஓகே இது சொல்லிடலாமா? ஓகே இது அப்புறம் சொல்லலாம். ஓகே இப்போ எப்படி இருக்குன்னா கிளஸ்டர் நோடு இப்போ இதான் மாஸ்டர் நோடு. இது வந்து மாஸ்டர் நோடாக இருக்குது. இதுக்கு வந்து இங்கே வந்து டிரைவர் ப்ரோக்ராம் இருக்கும். நம்ம கொடுக்குறோம். இது வந்து கிளஸ்டர் மேனேஜர் வந்து என்ன, கிளஸ்டர் மேனேஜர் கண்ட்ரோல் பண்ணும் எங்கெங்கே ஒர்க்கு போகணும். கிளஸ்டர் மேனேஜரோட வேலை வந்து ஒர்க்கு எங்கெங்கே போகணும் அப்படின்னு சொல்லுவோம். ஒர்க்கர் நோடு இங்கே இருக்குது. இது மாதிரி ஒர்க்கர் நோடுன்னா 2-3 இருக்கலாம். ஒர்க்கர் நோடுக்குள்ளே தான் என்ன இருக்கும், எக்ஸிக்யூட்டர் இருக்கும். இதில் ஒன்று மிஸ்ஸிங் இருக்குது, எக்ஸிக்யூட்டர் இருக்கும். எக்ஸிக்யூட்டருக்குள்ளே தான் டாஸ்க் இருக்கும். ஓகே இப்போது இது வந்து இங்கே தான் டிரைவர் ப்ரோக்ராமாக எடுத்துக்கும். டிரைவர் ப்ரோக்ராம்ங்கிறது ரிசல்ட் நமக்கு கொடுக்கும். ஓகே இப்போது இதை பார்க்கலாம். இதை எடுத்துக்கிட்டுருக்கலாம். இப்போ இப்போ இது வந்து சொன்ன மாதிரி அப்படி பண்ணும். இப்போ வந்து நம்ம வந்து உட்காந்துட்டு கம்ப்யூட்டரில் டைப் பண்ணுறோம். டைப் பண்ணி ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுறோம். அது என்ன பண்ணும், டிரைவர் போய் எடுத்துக்கும். நம்ம என்ன டிரைவராக அசைன் பண்ணிக்கலாம், டிரைவர் கிளைண்டாவோ அதை கிளஸ்டர் அது நம்ம அசைன் ஜாப் சப்மிஷன் கொடுக்கும்போது அது நமக்கு தெரியும். ஒரு டிரைவர் எடுத்துக்கும். அது வந்து நம்ம ஒரு அப்ளிகேஷன் கோடு கொடுக்குறோம் இல்லையா, அது வந்து என்னவா மாற்றும்னா டேகாக மாற்றும். என்னவா மாற்றும், டேகாக மாற்றி வச்சுக்கும். டேகாக மாற்றி வச்சுக்கிட்டு அது வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறத அனாலிட்டிக் பண்ணும். அந்த டேக் வந்து கோடு வந்து அனாலிட்டிக் பண்ணி அது வந்து ஒவ்வொரு ஒரு ஒவ்வொரு ரிசல்ட்டை நம்ம கொடுக்கும். ஒரு நம்ம அது ரிசல்ட்டை வந்து இங்கே ஒவ்வொன்றா வாங்கி 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 டிரைவர் வச்சுக்கும். இங்கே கொடுக்குற இதை வந்து எக்ஸிக்யூஷன் பண்ணுறதை வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை டிரைவர் வாங்கி வாங்கி வச்சுக்கும். ஒன்ஸ் நம்ம ஆக்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகிடும்னா இந்த ரிசல்ட்டை வந்து ஷோ பண்ணும், டிரைவர் ஷோ பண்ணும். யாருக்கு, கிளைண்ட்டுக்கு ஷோ பண்ணும். கிளைண்ட் யார், நம்ம தான் கிளைண்ட். இங்கே உட்காந்துருக்கு நம்ம தான் கிளைண்ட். ஸோ நம்ம கிளைண்ட் வந்து கோடை கொடுக்குறோம். அது டிரைவர் ப்ரோக்ராம் வந்து எதுக்குன்னு எடுத்துக்கிட்டோம். யூசர் அப்ளிகேஷன் இது கோடு வந்து கொடுத்தோன்னா அது டேகா கோடு இப்படி டேகா மாறும், விசுவலைசேஷன் கூட மாறும். அது அக்கார்டிங் த டேக் வந்து அது வந்து ஒரு டூடு லிஸ்ட், விசுவலைசேஷன் டூடு லிஸ்ட்டாக இருக்கணும். அது வந்து டேக்கோட அப்ளிகேஷன் வந்து டைரக்டட் அக்ரிலிக் கிராஃப்ட்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சில இதெல்லாம் கேட்பாங்க. அதனால ஆர்டினா ரிசலைன் டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டா செட் அந்த மாதிரி டேகுங்கிறது வந்து டைரக்டட் அக்ரிலிக் கிராஃப். அது அது வந்து ஒரு ஸ்டோர் பண்ணும். ஃபிசிக்கல் எக்ஸிக்யூஷன் எப்படி நடக்குன்னா ஒவ்வொரு கோடும் இது ஒரு இது பண்ணுறதுல டாஸ்காக இருக்கும். டாஸ்க் 2 டாஸ்க் சேர்ந்து ஒரு ஸ்டேஜ் ஆகும். ஒரு ஸ்டேஜ் சேர்ந்து ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும், ஒரு ஜாப் சப்மிஷன் ரிசல்ட்டை கொடுக்கும். இப்படி தான் நமக்கு வந்து பேக் எண்டில் நடக்கும். இப்போ இதை சொல்லியாச்சா, இது சொல்லியாச்சா, இது என்னது? ஓகே நம்ம டேகுன்னு சொன்னோம் இல்லையா, இதான் டேக். நான் ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் கொடுக்குறேன், அது ஃப்ளாட் மேப்பாக மாற்றணும்னு சொல்லும்போது எப்படி இங்கேருந்து இங்கே ஷஃபலிங் பண்ணுது, டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுது, ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 அதுவே இது மாதிரி தான் மாற்றிக்கும். பேக் எண்டில் இப்படி தான் மாற்றிக்கும். எங்கே ரிடியூஸ் பண்ணணும், இங்கேருந்து இங்கே ஒன்று நடந்தால் இப்போ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது அப்படின்னு அர்த்தம். இங்கேருந்து இது வந்து இப்படி 2 இதுக்கு போணுச்சுன்னா இதுக்கு பேர் வைடு டிரான்ஸ்ஃபர்மேஷன். சிங்கிளாக அப்படி இருந்ததுன்னா அதுக்கு பேர் நேரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன்.
வைடு டிரான்ஸ்ஃபர்மேஷன் 2 3 ஸ்டேஜ் அப்படி போயிட்டு வந்ததுன்னா அது பேர் வைடு டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஒரே ஸ்டேஜுக்குள்ளார நீட்டுக்காக போணுச்சுன்னா அது பேர் நேரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து டிரான்ஸ்லேஷன் ஷஃபலிங் பண்ணுறதுக்கு டேட்டா வந்து எப்படி பண்ணணுங்கிறத விஷுவலைசேஷனாக கொடுக்கறது பேர் தான் டேக். அது ஒரு கிராஃப் பண்ணிக்கும் அதுவா டேட்டா ஷஃபலிங்கை வந்து பண்ணிக்கும். ஓகே, அடுத்தது இது சொல்லிட்டோமா? ஓகே, அவ்வளோதான். இப்போது நம்ம சில இது பண்ணி வச்சுருக்கோம், அதுக்கு போயிடும். நான் பண்ணுறது வந்து என்னன்னா, ஓகே, இந்த எங்களோட செட்டப் எப்படி என்ன இருக்குன்னா, அது வந்து பேக் எண்டில் ஒரு டாக்கர் ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த டாக்கரில் தான் நம்ம வந்து ஒரு ஒரு ஓகே ஒரு ஜூபிட்டர் லேப் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஜூபிட்டர் லேப்குள்ளார இது பண்ணியிருக்கோம். நம்ம ப்ரீ ரிக்வஸ்ட்னு எடுத்தால் பைஸ்பார்க் வந்து ஒன் டைம் மட்டும் இன்ஸ்டால் பண்ணிட்டா போதும், இனிஷியேட் பண்ணிட்டா போதும். ஓகே, இதை வந்து நம்ம ஷிஃப்ட் என்டர் கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஆல்ரெடி வந்து இன்ஸ்டால் பைஸ்பார்க் ஆல்ரெடி இருக்கு. எக்ஸிக்யூஷன் ஆகுது. அது 2 கொடுத்ததுக்கு அப்புறம் புதுதாயிட்டு ஆல்ரெடி இருக்கு. ஓகே, இது வந்து நம்ம பிப் இன்ஸ்டால் இப்போ பைஸ்பார்க்னு இருக்குது. இப்போ சப்போஸ் எனக்கு ஆல்ரெடி இருக்கிறதுனால நான் அப்கிரேட் பண்ணணும்னு நினச்சேன்னா, இப்போ என் அவைலபிள் வந்து இது இருக்குது. நான் வந்து இந்த இதுக்கு வெர்ஷனுக்கு மாறணும்னா இது வந்து அவங்க ஆஃபீஸில் வந்து நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு வெர்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்து இப்போ மாற்றணும், அப்டேட் பண்ணிக்கிங்க, உங்கள் பிப்பை வந்து அப்டேட் பண்ணிக்கிங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ கொடுக்கக்கூடியது பாருங்கள், பிப் இன்ஸ்டால் ஆல்ரெடி இருக்குது. பிப் இன்ஸ்டால் பைஸ்பார்க்கு. இப்போ வந்து பிப் இன்ஸ்டால் இங்கே வந்து பிப் இன்ஸ்டால் அப்கிரேட் பிப்னு கொடுத்தா லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு மாறிடும், இந்த வெர்ஷனுக்கு மாறிடும். இப்போ நான் இதை எடுத்துகிட்டு போயிட்டு இதை கொடுத்தோம்னா இந்த லேட்டஸ்ட் பேக்கேஜ் வந்து நான் இங்கேயே கொடுக்குறேன். இது வேறு லைனில் சரி, இப்போதைக்கு வேணாம், மாறிக்கும். இது வந்து ப்ரீ ரிக்வஸ்ட். இது வந்து பைன்ஸ்பார்க் இங்கே கொடுக்குறோம், இனிஷியேட் பண்ணிக்கிறோம். இது ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது, திரும்ப எரர் தான் அடிக்கும், அதனால் எடுத்து விட்டுக்கிறேன். ஒன் டைம் அதை கொடுக்குறோம். அது வந்து என்ன சொல்லுவாங்கன்ட்டு ஃப்ரீஸ் மாடல்ஸ்னு சொல்லுவாங்க. அது பேர் ஒன் டைம் கொடுத்தா போதும், நம்மளோட வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கோம். ஓகே, நம்ம வந்து பைஸ்பார்க் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஃப்ரம் பைஸ்பார்க், இந்த பைஸ்பார்க்குள்ளார ஒரு எஸ்கியூஎல் ஒரு ஓகே ஓகே, நான் சேவ் பண்ணிக்கிறேன். என்னன்னு போட்டுக்கோங்க, டுட்டோரியல். ஓகே, ரீநேம் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சிச்சுல. இப்போ இன்ஸ்டாலேஷன் ஸ்பார்க் செஷன். ஸ்பார்க் செஷன் எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது, இன்ஷியலைஸ் பண்ணுறது அப்படின்னா, ஃப்ரம் பைஸ்பார்க் சீக்வல்ங்கிறது ஒரு லைப்ரரி, அதில் இருக்கக்கூடிய லைப்ரரி. ஏன்னா நிறைய ஃபங்க்ஷன் காலம் எல்லாமே இதில் தான் இருக்கும், அது முக்கியமானது. அதனால் சீக்வல் லைப்ரரி இம்போர்ட் வந்து ஸ்பார்க் செஷன். இதில் இருக்கிறதுல ஸ்பார்க் செஷனை ஸ்பார்க் செஷன் என்னன்னா ஒரு என்ட்ரி பாயிண்ட், ஒரு ஸ்பார்க்கோட என்ட்ரி பாயிண்ட் தான் ஸ்பார்க் செஷன். ஸ்பார்க் செஷன் இல்லாத எந்த ப்ரோக்ராமும் இருக்காது, ஸ்பார்க் செஷன் இல்லாத எந்த இதுவும் இருக்காது. அதனால ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே சீக்வல் லைப்ரரியில் உள்ள ஸ்பார்க் செஷன் வந்து ஒரு என்ட்ரி பாயிண்ட்டை ஃபர்ஸ்ட் நம்ம அதை வந்து இனிஷியலைஸ் பண்ணிப்போம். அப்போ ஸ்பார்க்குங்கிற வேரியபிள்குள்ளார நம்ம அசைன் பண்ணுறோம். ஸ்பார்க் செஷன் பில்டர் ஆப் நேம் வந்து நம்ம என்ன படிக்க போகிறோம், ரீட் ரைட் டேட்டா யூஸிங் பைஸ்பார்க் அது படிக்க போகிறோம். கெட் ஆர் கிரியேட் ஃபங்க்ஷன், இது ஒரு ஃபங்க்ஷன், இது வந்து இனிஷியலைஸாக கொடுக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன். இது வந்து கம்பல்சரி கொடுத்தாகணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு இதுக்கு அப்புறம் நிறைய கொடுப்போம், இம்போர்ட் மாடல்ஸ்லாம் கொடுப்போம். இப்போ காலம் இருந்ததுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் கால் மாடல்ஸ் இது பண்ணால் அப்புறம் பைஸ்பார்க் எஸ்கியூஎல் இம்போர்ட் கால் ஃபங்க்ஷனுக்கு கால் ரோ, அப்புறம் வந்து இப்படி ஒன்று வரும். இந்த ஸ்ட்ரிங்க் நம்ம அங்கே யூஸ் கேஸ் என்னென்ன யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு மாடல்ஸாக அது உள்ள மாடல்ஸ் லைப்ரரி அப்படின்னு சொல்லலாம், அதை வந்து நம்ம கால் பண்ணிப்போம் மேலே.
ஓகே. இது வந்து அப்போ என்ன சொல்லணும், ஸ்பார்க் உள்ளார இது வந்து கம்பல்சரி ஸ்பார்க் ஈக்குவல் டு ஸ்பார்க் செஷன் டாட் பில்டர். இன்னொன்று இங்கே கொடுப்பாங்க, மாஸ்டர் வந்து யானா இருக்கணுமா, அதெல்லாம் இருக்குது. அது கொஞ்சம் அட்வான்ஸ், கொஞ்சம் அடுத்ததில் படிக்கணும். ஆப் நேமு கெட்டார் கிரியேட் ஐடி அப்படி கொடுக்கணும். இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்க. ஸ்பைபார்க் எஸ்கியூஎல் இம்போர்ட் ஸ்பார்க் செஷன் இது கம்பல்சரி கொடுக்கணும்னு சொன்னோம். அப்புறம் பைஸ்பார்க் டாட் சிக்யூஎல். அடுத்தது இம்போர்ட் ஸ்பார்க் செஷன் இது கம்பல்சரி. நான் அதுக்குள்ளார சிக்யூஎல்குள்ளார ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். அந்த ஃபங்க்ஷன் என்னென்ன ஃபங்க்ஷன் வேணும்னா கால், இந்த இதுக்கு வந்து இதெல்லாம் யூஸ் ஆகுது. அப்போ கால் சம் யூனிக்ஸ் டைம் ஸ்டாம் எல்இடி லீட் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். விண்டோயிங் ஃபங்க்ஷன் இதில் பண்ணுறதுனால விண்டோ இது ஒரு ஃபங்க்ஷன், தனி ஃபங்க்ஷன், செப்பரேட் ஃபங்க்ஷன் சிக்யூஎல்ல உள்ள விண்டோ. அப்போ விண்டோயிங் ஃபங்க்ஷன் சொன்னால் இப்போ இம்போர்ட் விண்டோ. அப்போ இன்னொன்று வந்து சிக்யூஎல் இம்போர்ட் ஃபங்க்ஷன் அஸ் எஃப் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா எஃப்னு இங்கே வந்து அசைன் பண்ணிக்கலாங்கிறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இங்கே ஓகே, இங்கேயே வந்து அந்த மென்ஷன் பண்ணல. இல்லை கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, ஸ்பார்க் ஈக்குவல் டு ஸ்பார்க் செஷன் பில்டர் டாட், இங்கே வந்து பில்டர்னு போட்டு ஒரு பைப் லைன் போட்டோமா, மாஸ்டர் யான் டாட் ஆப் நேம் அதெல்லாம் கொடுத்துருக்கோம். ஆனால் இங்கே இப்படி தான் கொடுத்துருக்கோம். அதை அப்புறமா பார்த்துக்கலாம். ஓகே, இப்போது இது எக்ஸிக்யூட் பண்ணிவிடும். ஷிஃப்ட் என்ட்ரு கொடுத்தா அது எக்ஸிக்யூட்டட் ஆகிடும். அடுத்தது ஒரு பைஸ்பார்க் டேட்டா ஃப்ரேமை அது வார்னிங் கொடுக்கும். அதை அப்படியே இது பண்ணிட்டு இக்னோர் பண்ணிட்டு போகலாம். அது என்னன்னு டெப்த்தாக அப்புறம் அதை பற்றினா லாக் லெவல் பற்றினா அவர் பேசலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பைஸ்பார்க் டேட்டா ஃப்ரேம். ஒரு ஒரு டேட்டா ஃப்ரேமை க்ரியேட் பண்ண போகிறோம். நம்ம இங்கே வந்து டேட்டான்னு நம்மளே இங்கேயே அசைன் பண்ணிடுவோம். ஆக்சுவலாக டேட்டாங்கிறது ஒரு ஃபைலாக தான் கொடுக்குங்கிறது தெரியும். இங்கே வந்து நம்ம டேட்டா என்ன பண்ணிடுவோம், ஒரு லிஸ்ட்டாக கொடுக்குறோம். ஒரு லிஸ்ட்டுக்குள்ளார என்னென்னா அலைஸ் வந்து 34, பாப் 45, கேத்தே வந்து 29 ஏஜ். அப்போ இங்கே என்ன, இந்த டேட்டா செட்லேருந்து நமக்கு என்ன வந்து ஒரு நேம் இருக்குது, ஒரு ஏஜ் இருக்குது. அப்போ நம்ம ஒரு நேமு, இது ஒரு ஏஜ், நேம் ஏஜ். ஸோ நம்ம காலம் வந்து எப்படி கொடுத்துருக்கோம், நேம் ஏஜ். இப்போ இதுதான் வந்து ஸ்கீமா, இந்த காலம் நேம் தான் வந்து என்னது ஸ்கீமா. இது வந்து டேட்டா செட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். நம்ம இதுதான் வந்து காலம்னு நம்ம வச்சுக்கிறோம், நேமு ஏஜுங்கிறது. ஓகே, இது வந்து டேட்டாங்கிற வேரியபிளில் நம்ம கொடுக்குற டேட்டா இருக்குது, அதான் ஒரு டேட்டா செட் வச்சுக்கோ. காலம்ங்கிறது வந்து என்னென்னா ஒரு ஸ்கீமானு வச்சுக்கலாம். இந்த இடத்துல வந்து காலம். ஓகே ஓகே, காலம் தான் அது. அங்கேயும் இருக்கும். ஓகே, இப்போ வந்து டிஎஃப் ஒரு டேட்டா ஃப்ரேமாக மாற்றணும்னா என்ன பண்ணணும்னா, ஒரு டேட்டா ஃப்ரேமாக மாற்றணும் அப்படின்னா ஸ்பார்க்குங்கிறது நம்ம என்ன ஸ்பார்க்கில் தானே பண்ணுறோம் இல்லையா, ஸ்பார்க் டாட் இது வந்து கம்பல்சரி எனி டேட்டா ஃப்ரேம். இந்த டேட்டா ஃப்ரேம் நேம் வந்து டேட்டா அப்படின்னு வச்சுக்கலாம். இதை மாற்றிக்கலாம், டிஎஃப்ங்கிறது வேணால் மாற்றிக்கலாம். ஆனால் இதை மாற்றக்கூடாது. இந்த இது ஸ்பார்க் டாட் கிரியேட் டேட்டா ஃப்ரேம். அப்போ ஒரு டிஎஃப் ஈக்குவல் டு கிரியேட் டாட் டேட்டா ஃப்ரேமு எதை இந்த டேட்டாவை கொண்டு வந்துடுறோங்க, காலம் வச்சு நம்ம டேட்டா ஃப்ரேமாக மாற்றிக்கிறோம். இப்போ டிஎஃப் டாட் ஷோ அப்படின்னு கொடுத்தோம்னா என்னவா மாறும் அப்படின்னு பார்க்கலாம். ரிசல்ட் பார்ப்போம். இப்போ ஸ்டார் இருந்தால் அது எக்ஸிக்யூட் பண்ணுதுன்னு அர்த்தம், பேக்எண்டில் அது எக்ஸிக்யூட் பண்ணுது. இப்போது இது வந்து நம்ம சொன்னோம் இல்லையா, ஸ்டேஜாக எடுத்துக்கும். ஒரு நம்ம ஒரு ஒரு ஒர்க்கு கொடுத்தோம்னா ஸ்டேஜாக எடுத்துக்கும். சரி, ஓகே. இப்போ நமக்கு எப்படி காமிக்குது, நேம் தனியாக, ஏஜ் தனியாக காமிக்குது. இப்படி இது ஒரு டேட்டா ஃப்ரேமாக காமிக்குது. இப்போது எனக்கு வந்து இங்கே வந்து டிஎஃப் டாட் ஷோ இதை வந்து ஆக்ஷன், இந்த டிஎஃப் டாட் ஷோங்கிறது ஆக்ஷன், இந்த டிஎஃப் டாட் ஷோங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், ஷோங்கிற ஒரு ஆக்ஷன், ஃபங்க்ஷனுடைய ஒரு ஆக்ஷன். ஓகே, டிஎஃப் டாட் ஷோங்கிறது இங்கே நம்ம என்னவா கொடுத்துக்கலாம்னா, ஒரு வந்து 3 டேட்டா இருக்குது, நிறைய இருக்கிற டேட்டா பட்சத்தில் ஒரு 2ஆக கொடுத்தோம்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த டேட்டா வந்து 2ஆக காமிக்கும். நம்பர் கொடுத்துக்கலாம், 2 டேட்டா செட் மட்டும் காமிக்கும். இது வந்து நம்ம முன்னாடி வந்து இது வந்து ஸ்டேஜ் 3ஆக கொடுக்குது. ஆல்ரெடி உள்ளதை வந்து அப்படியே வச்சுக்கிட்டு இது அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டேஜில் போயிட்டு கொடுக்குது. அப்போ வந்து என்ன ஆகுது, 34, 35. இப்போது நான் வந்து வெறும் இதாக கொடுக்குறேன், டக்குன்னு கொடுத்துட்டு இது எங்கேருந்து எடுத்துக்குது, இப்போ ஸ்டேஜாக மாறல, ஆல்ரெடி இருக்கிறதுலேருந்து அன்சேஞ்ச் அதுலேருந்து கொடுக்குது. நான் திரும்ப வந்து 2ஆக கொடுக்குறேன். எப்படி ஒரு ஆக்ஷன் நடக்குது அப்படிங்கிறதுக்கு இது வந்து டக்குன்னு கொடுத்துட்டு, இப்போது நான் 1ன்னு கொடுக்குறேன், உடனே கொடுத்துட்டு. ஸோ இது ஆல்ரெடி வந்து
பண்ணி வச்சு அதை வந்து உடனே இம்மிடியட்டாக கொடுக்குது. ஃபஸ்ட் டைம் அந்த செகண்ட் டைம் மட்டும்தான் நீங்கள் வந்து ஒரு 100 டேட்டாஸ் இருக்குது, ஒரு 20 டேட்டாஸுங்கும் போது ஒன்று அசைன் பண்ணி வச்சுக்கோ. நீங்கள் 30ங்கும் போது அப்போ நியூ ஸ்டேஜ் தான் க்ரியேட் பண்ணும். அப்போ அது அங்கே போய் எடுத்துகிட்டு வரும், ஒவ்வொரு டேட்டா செட்லேயும் போய் எடுத்துகிட்டு வரும், ஒவ்வொரு நோடுலேயும் போய் எடுத்துகிட்டு வரும். ஸோ அப்போ வந்து ஒவ்வொரு ட்ரிப்பும் ஆக்ஷன் கொடுக்கும்போது இது வந்து அன்சேஞ்சாக வச்சுக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு வார்த்தை சொன்னோம் இல்லையா, அப்படி வச்சுட்டு அதுலேருந்து டக்கு டக்குன்னு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். ஓகே, அடுத்தது வந்து ஒரு சிஎஸ்வி ஃபைலை எப்படி ரீட் பண்ணுறது ரைட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கோம். இங்கே சிஎஸ்வி ஃபைல் இருக்கான்னு பார்த்துக்கிறேன், அதை வந்து அப்படியே கொடுக்கலாம். ஹோம் டேட்டாவில் வச்சுருக்கோம். ஓகே, நெஃப்ட் சிஎஸ்வி இருக்குது. இப்போ பார்த்து வந்து என்னென்னா பார்த்து வந்து ஓன் டேட்டா. ஓகே, இதை காப்பி பண்ணி இங்கே தான் என்ன இருக்குது, நிஃப்டி டாட் சிஎஸ்வி அப்படின்னு இருக்குது. வேறு ஏதாவது இதுவும் இருக்குது. சப்போஸ் இது சரியில்லைன்னா அதை எடுத்துக்கலாம். கியூஆர்சி டெக்ஸ்ட் பாக்கெட் ஜேசன் அவ்வளோ இருக்குது. ஓகே, ஏவிஎஸ்சி. ஓகே, இந்த டேட்டா செட் இருக்குது. இந்த டேட்டா செட்டு தான் வந்து நம்ம வந்து ரீட் பண்ண போகிறோம். என்ன சொல்லுது, எரர் த்ரூ பண்ணுது. பாத் வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு வருது. இது ஏன்னா ஹெச்டிஎஃப்எஸ்ல உள்ள ஒரு கே இப்படி கொடுக்கணுங்குது. இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் டேட்டா செட்டில் ஹெச்டிஎஃப்எஸ்ல இருக்குது, ஹடூப்பில் இருக்கிறதுனால நம்ம இந்த பாத்தை கால் பண்ணிக்கணும், கொடுத்து பார்ப்போம். இல்லை மாற்றி தான் ஒரு ஃபோல்டர் இப்படி தான் கொடுக்கணும், இப்படி கொடுத்து பார்ப்போம். ஓகே, ஓகே, அதுக்கு காப்பி பண்ணி தான் சொல்லணும், இங்கேருந்து எடுத்துருவோம். நான் டைப் இதுக்கு அப்புறம் ஒரு இது வந்து என்ன பண்ணனா, இது பற்றி அப்புறம் சொல்கிறோம். ஹெச்டிஎஃப்எஸ் அந்த பாத் மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன். யூசரில் இருக்குது, நமக்கு சிஎஸ்வி ஃபைல் வேணும். இங்கே வந்து எந்த இடத்துல இருக்கு, இங்கே வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறா. ஓகே, கொடுத்துட்டு இப்போது இது கீழே வந்து இன்னொன்று, இப்போ வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணோம், ஹெச்டிஎஃப்எஸ் டிஎஃப்எஸ் மேக் டைரக்டரி. இந்த இடத்துல இந்த பிக் டேட்டா மீடியாங்கிற இடத்துல ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கலாம் நம்ம செய்யறதுக்கு. அப்புறம் வந்து என்ன பண்ணுறோன்னா, இதில் பார்க்கெட்டில் இருக்குது. நான் சரி ஓகே டைப் பண்ணி அது பார்க்கெட்டாக மாற்றும். டிஎஃப்எஸ் கமாண்ட் கொடுத்து ஹைஃபன் லினக்ஸ் கமாண்ட் கொடுக்கும்போது அப்படி இது புட் கமாண்ட் கொடுத்து எங்கேருந்து எங்கே மாற்றணும்னா இந்த இடத்துல உள்ள டேட்டா, அதாவது நமக்கு வந்து ஹோம் பிக் டேட்டா மீடியா அப்படிங்கிற இடத்துல ஒரு டேட்டா இருக்குது, இங்கே இருக்குது டேட்டா. இதை வந்து
நமக்கு வந்து இங்கே இருக்கு ஓன் டேட்டாவில் இருக்கு. இந்த இதுதான் எடுத்துகிட்டு வரணும். இந்த டேட்டாவை பிக் டேட்டா வீடியோக்குள்ளார ஓன் டேட்டா இருக்குது. இதை எடுத்துகிட்டு வந்து இந்த நம்ம க்ரியேட் பண்ண ஃபோல்டருக்குள்ளார போட்டுக்கணும். இதான் வந்து போட்டுக்கணும். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறோம், ஓகே ஒரு ஸ்பேஸ். இப்போ என்ன பண்ணிட்டோம், இங்கே டைரக்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். நோ சச் எ ஃபைலா, இங்கே என்ன மை ஓன் டேட்டா நிஃப்டி சிஎஸ்வி இதில் இல்லையா? டேட்டாக்குள்ளார கிடக்கா? ஓகே, அப்போ டேட்டாக்குள்ளே போட்டுக்கணும். டேட்டாவில் நிஃப்டி சிஎஸ்வி இருக்குது. அதில் ஏதாவது டெலீட் பண்ணிக்கலாம், உள்ள டேட்டா இல்லாமல் இருக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணிட்டோம், ஒரு யூசர் பிக் டேட்டா பீடியாவில் ஒரு சிஎஸ்வி ஃபைல் வேணும். அந்த இது ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஃபோல்டருக்குள்ளார இந்த இடத்துல உள்ள சிஎஸ்வி ஃபைலை போடுறோம். திரும்பவும் இல்லைங்கிறேப்பா. ஏப்பா இது கண்டெய்னர் பேசிஸாக இருக்கிறதுனால இப்போ எங்கே டேட்டா இருக்குதுல ஓல்டு டேட்டா. சரி ஓகே, நம்ம ஒரு சிஎஸ்சி ஃபைல் எடுத்துகிட்டு வந்து இதில் போட்டுருமா? வேறு ஏதாவது சிஎஸ்சி ஃபைல் இருக்கான்னு பார்க்குறேன். நெட்லேருந்து ரன் பண்ணும். இது என்ன டேட்டானே தெரியலையே. வேணாம், இது எங்கேயோ போகுது. ஏதாவது டேட்டா செட் வச்சுருக்கான்னு பார்க்குறேன். சாரி, கொஞ்சம் டிலே ஆகுது. டேட்டா செட் வந்து ஆல்ரெடி இதெல்லாம் எடுத்து வச்சுருந்துருக்கோம். ஓகே, டெஸ்க்டாப்பில் ஒன்றா பாருங்க டேட்டா செட். இருங்க, ஏதாவது ஒரு சிஎஸ்வி டேட்டா இருக்கும். டைட்டானிக் ட்ரெயின். ஓகே, இதை வந்து சரி ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இதை எடுத்துகிட்டு வந்து வேறு சிஎஸ்வி சின்னதாக இருக்கு. ஈஸ் டேட்டா. ஓகே, இது 4 MB கேபி தான் இருக்குது. இது எடுத்துருவோம். ஸோ இது வந்துச்சு. இப்போ வந்து இங்கே எதுவும் இல்லைன்ற போது அப்போ இங்கே கிரியேட்டே ஆகலையா? ஃபைல் வந்து எக்ஸிஸ்ட் ஆகிட்டு கமாண்ட்
கரெக்டாக தானே கொடுத்துருக்கேன். இதை கட்டு பண்ணிட்டு வந்து டேட்டாக்குள்ளார ஓகே பேஸ்ட் பண்ணிக்கோ. இப்போ இதை காப்பி பண்ணிட்டு வந்து பிக் டேட்டா அப்படியா ஓன் டேட்டா உள்ளார இதை எடுத்துட்டு சாரி இங்கே இது பண்ணிட்டேன். இங்கே போட்டுட்டு ஐசி இப்போ தானே போட்டிருக்கேன். ஓகே தட் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இன்னும் சச் எ ஃபைல் டைரக்டரி ஏன் இல்லை. ஓகே இதை ரெடி பண்ணிட்டு வந்து இதோட வீடியோ முடிச்சுக்கோம். ரெடி பண்ணிட்டு வந்து போட்டு நாளைக்கு ஓகே இப்போது நம்மளோட டேட்டா வந்து கண்டெய்னர் பேசிஸில் ஒரு ஆல்ரெடி சொன்னோம்டா. பேக் எண்டில் வந்து டாக்கர் கண்டெய்னர் இருக்குது. அது நம்ம ஹடூப் ஹெச்டிஎஃப்எஸ் பாத்தில் தான் நம்ம வந்து டேட்டாஸ்லாம் இருக்கும். நம்ம அது கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி இதில் என்ன ஆகுதுன்னா நான் வந்து அங்கே போய் கண்டெய்னரில் வந்து டவுன் ஆகிருக்குன்னு அதெல்லாம் மாற்றிட்டு வரணும். கொஞ்சம் டைம் ஆகும் அது. அதனால் நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி அந்த பாத்தில் செட் பண்ணுறது, எப்படி காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வருது, அது ஹெச்டிஎஃப்எஸ் கமெண்ட் கொஞ்சம் ஓரலாக சொன்னால் தான் உங்களுக்கு அது புரியும். ஒரு கிளான்ஸ் அதை பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு ரீடு சிஎஸ்வி, ரீடு பார்க்கட் ஃபைல் அது மாதிரி நம்ம போயிடலாம். ரைட் சிஎஸ்வி, ரைட் பார்க்கட் ஃபைல் அதை மாதிரி நம்ம பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு சிம்பிள் மெத்தடில் ரொம்ப தியரட்டிக்கல் பார்ட்டாக இல்லாமலும் ரொம்ப எதுவும் இல்லாமல் சிம்பிள் மெத்தடில் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். உங்கள் கொஷின் இருந்தாலும் ரைஸ் பண்ணுங்கள். என்னையும் யோசிக்க வைக்கும் அந்த கொஷின். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.